ஃபைனலாக நம்ம ரூட் அலாரம் செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இக்னிஷன் ஆன் பண்ணி பார்க்கலாம். இது 2 தடவை ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா இக்னிஷன் ஆன் ஆகிடும். ஆன் ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. இது ஆம் மோடு. இப்போது நீங்கள் பைக்கை யாராவது தட்டும்போது அல்லது தொட்டாலோ அலாரம் பண்ணும். இது டிஸார்ம். அடுத்தது இது வெஹிக்கிள் ஃபைண்டர். எங்கே நம்ம வெஹிக்கிள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இதில் 5 ஷாக் சென்சார் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த லாக் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஷாக் சென்சார் வேலை செய்யும். 3 தடவை கத்துது, 4 தடவை, 5 தடவைன்னு கத்தும். அப்போது அன்லாக் பட்டன் அழுத்திட்டிங்கன்னா அதுதான் ஷாக் சென்சார். இப்போ நீங்கள் லாக் பண்ணிவிட்டு இப்போ இந்த அதிர்ச்சிக்கெல்லாம் அது ஆகாது. இது 1ல் இருக்குது, 2, 3, 4, 5ல் நம்ம இப்போ செட் பண்ணியிருக்கோம். இப்போது லாக் பண்ணிவிட்டு தட்டி பார்க்கலாம். ஸோ ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. ஸோ இந்தமாரி உங்களோட பைக்கோட எந்த இடத்துல நம்ம அந்த கண்ட்ரோலில் வைக்கிறோமோ, மாஸ்டர் கண்ட்ரோலில், அந்த இடத்துக்கு ஏற்றாப்புல ஷாக் சென்சாரை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதுதான் நம்ம ரூட்ஸ் அலாரம் கிட்டு. இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த மாஸ்டர் கண்ட்ரோலர்னு சொல்லலாம். ஒரு ஸ்பீக்கர், 2 ரிமோட் கண்ட்ரோல், ஒரு ஸ்டிக்கர், அப்புறம் ஒயர் ஹார்னஸ். இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரிலே வருது. இப்போது 2020 மாடலில் தான் இந்த ரிலே வருது. இதுக்கு முன்னாடி இதில் நம்ம எக்ஸ்ட்ரா ரிலே வைக்கிற மாதிரி இருக்கும். சரி, நம்ம இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரிலே எதுக்காக புதுசாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வர நியூ பைக்கில் BS6 அந்த மாதிரி பைக்கில் வந்து ராயல் என்ஃபீல்டு மாதிரி பிராண்டில் ஹெவியான பல்பு கொடுக்குறாங்க, ஹாலஜன் பல்பு. அது வந்து போட்டிங்கன்னா இதுக்குள்ளார இருக்கிற, அதாவது இந்த யூனிட்டில் இருக்கிற ரிலே போயிடுது. அதனால தான் இது எக்ஸ்டர்னல் ரிலே கொடுத்துருக்காங்க. இது லோடுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ புதுசாக வர்ற ரூட்ஸில் இது இருக்குது. அடுத்தது நம்ம இன்னொரு அடிஷ்னல் ரிலே கொடுத்து தான் ஆகணும். அது என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி தான் அடிஷ்னல் ரிலேன்னு போட்டிருக்காங்க. இந்தமாரி அடிஷ்னல் ரிலே கொடுக்கறது மூலிமா தான் ஹைஜாக் ஆப்ஷனை நம்ம வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். சில வகையான மாடலுக்கு தேவை கிடையாது. இப்போ நம்ம சல்யூட்டோவுக்கு வைக்க போகிறோம். ஸோ சல்யூட்டோவுக்கு இந்த டயக்ராம் ஓகே. இந்த டயக்ராமில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நியூட்ரல் லைட்டில் ஒரு ரிலே கொடுக்க சொல்லியிருக்காங்க. அது தேவை கிடையாது. ஏன்னா சல்யூட்டோவில் வந்து கிளச்சி ஸ்விட்ச் இருக்குது. அதனால் நம்மளுக்கு நியூட்ரலில் வந்து தான் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது கியரில் இருக்காது. ஸோ கிளச்சி பிடிச்சிட்டாலே நம்ம வந்து ரிமோட் மூலியமாகவே ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் போட்டிருக்காங்க. நீங்கள் இந்த சர்க்கியூட்டையே ரெஃபர் பண்ண வேண்டாம். இதில் நீங்கள் தெரிஞ்சிருந்தால் பண்ணுங்கள். இல்லாட்டி சில இது இந்த சர்க்கியூட்லேயே சில இது தப்பாக இருக்குது. அந்த தப்பான சர்க்கியூட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது இதுதான். இங்கே 7.5 ஆம்ப் ஃபியூஸுன்னு கொடுத்துருக்காங்க. இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ், ரெண்டுத்துலேயும் கனெக்ட் பண்ணி இங்கே ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுக்கறது தப்பு. ஸோ அதனால் நீங்கள் வந்து டெக்னீஷியனை ரெஃபரன்ஸ் பண்ணி கனெக்ஷன் கொடுங்க. இல்லாட்டி டெக்னிக்கல் தெரியல அப்படின்னா ரூட்ஸுக்கு கால் பண்ணி, இதுக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க டவுட்டை கிளியர் பண்ணுவாங்க. அவங்களோட டெக்னீஷியன் இது உங்களுக்கு எப்படி வைக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த அடிஷ்னல் ரிலேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூட்ஸ்லேயே கிடைக்கிது. அந்த ரிலே இது தான். இது பேர் மினி ரிலே. இது 5 பின் மினி ரிலே. இது ஹெவியானது தான். இது எதனால் இந்த இது ஹெவியாக கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹைஜாக் ஆப்ஷன் வேலை செய்யும்போது CDI யூனிட்டை இது ஸ்டாப் பண்ணிவிடும். நார்மலாகவே க்ளோஸ்டாக இருக்கும். இந்த ரிலே தப்பாக இருந்ததுன்னா ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வரும். அதனால் இதை ஹெவியாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. தேவையான லெக்குக்கு நம்ம சால்டர் பண்ணிக்கலாம்.
இல்லாட்டி பின் இருந்தாலும் பின்னு போட்டுக்கலாம். அடுத்தது இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் கண்ட்ரோல் யூனிட்டு. இந்த கண்ட்ரோல் யூனிட்டில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து புல்லட் கனெக்டர் இருக்குது. க்ரீன் வந்து ரெட்டு, அடுத்தது பிளாக் இருக்குது. உங்களுக்கு வந்து சில பைக்கில் வந்து மைனஸ் வோல்டேஜ் போய் ஸ்டார்டர் ரிலேக்கு போகும் வோல்ட்டு, சில இதுக்கு ப்ளஸ்ஸு போகும். ஸோ அதுக்கு வந்து இதை மாற்றிக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ப்ளஸ் வேணும்னா க்ரீனோட ப்ளஸ்ஸை கொடுத்துட்டிங்கன்னா ஸ்டார்டர் ரிலே வந்து ப்ளஸ்ஸாக வரும். இதை கொடுத்துட்டிங்கன்னா ஸ்டார்டர் ரிலே மைனஸ் வோல்டேஜாக வரும். இங்கே இருக்குது அந்த ஸ்டார்டர் ரிலே வந்து ப்ளூ ஒயர். நம்ம இதில் ஒவ்வொன்றுலேயும் என்னென்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். முக்கியமானது பார்த்திங்கன்னா கிரே ஒயர், பிங்க் ஒயர், இது ரெண்டும் தான் சிடிஐ யூனிட்டை கட் பண்ணுற ஒயர். நீங்கள் வந்து அடிஷ்னல் ரிலே வைக்கும்போது கிரே ஒயரும் பாசிட்டிவும் கொடுத்துட்டிங்கனாலே போதும் ரிலேவுக்கு. நீங்கள் ஹைஜாக் ஆப்ஷனை யூஸ் பண்ணும்போது இதுக்கு ஒன்றுக்கு மட்டும் மைனஸ் வோல்டேஜ் வரும். இது பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இந்த மேனுவலில் கொடுத்துருக்காங்க. பிளாக் அண்ட் ரெட் ஒயர் வந்து வழக்கம் போல் பேட்டரிக்கு, அதே மாதிரி இந்த ரெட்டும் இந்த பிளாக்கும் பேட்டரிக்கு. மொத்தம் இதில் 4 ஒயர் பேட்டரிக்கு போயிடும். மீதி இருக்கிற ஒயர் ஒயிட்டு தான். இந்த ஒயிட் வந்து இக்னிஷனுக்கு கொடுத்துடணும். இக்னிஷன் ஆன் பண்ணால் வர்ற பவரில் இதை கொடுத்துடணும். கொடுத்துட்டா அடுத்தது கிரே வந்து ஹைஜாக் ரிலே. இந்த கிரே ஒயரை வந்து ரிலேவுக்கு ஒன்று கொடுத்துடணும், ரிலே காயிலுக்கு ஒன்று கொடுத்துடணும். அடுத்தது பாசிட்டிவ் வோல்டேஜ் இங்கே ஒன்று கொடுத்துடணும். கொடுத்துட்டிங்கன்னா ஹைஜாக் ஆப்ஷனை யூஸ் பண்ணும்போது, லாக் பண்ணும்போது, வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும்போது இந்த ரிலே வேலை செய்யும். பிங்க் ஒயர் தேவை கிடையாது. பிங்க் ஒயர் எதுக்கு தேவைப்படும்னா அந்த சர்க்யூட் மேனுவலில் பார்த்தீங்கன்னா சில சிடிஐ யூனிட்டுக்கு போகிறது வந்து மைனஸ் வோல்டேஜாக இருக்கும். இங்கே பாருங்கள், அதுக்கு தான் வந்து கிரேவும் பிங்க்கும் கொடுக்குறாங்க. சிடிஐ யூனிட்டுக்கு போகிறத கட் பண்ணிவிட்டு ப்ளஸ் வோல்டேஜ் போகிற சிடிஐ யூனிட்டுக்கு நம்ம எக்ஸ்டர்னலாக கிரே ஒயரையும் பாசிட்டிவ் ஒயரையும் வச்சு தான் கட் பண்ண முடியும். ஸோ நம்ம இதை எப்படி சல்யூட்டு கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப பெரிய கஷ்டம் கிடையாது, ஓரளவுக்கு நான் இப்போ இதை சொல்லியிருக்கேன். நம்ம இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒயர் ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த எந்த ஒயரும் வந்து பைக்கில் வந்து வெளிப்படையாக தெரியாமல் பாதுகாப்பாக இருக்கணும். அடுத்தது இந்த ஹாரனை வந்து எப்போவுமே வந்து ஒரு மறைவான இடத்துல இருக்கணும். அப்போ தான் நம்ம பைக்குக்கு ரொம்ப சேஃப்டி. இதோட சவுண்டு வந்து 115 112 டெசிபிளுக்கு மேலே இருக்கிறதுனால கண்டிப்பாக இது சவுண்டு கேட்டுரும். இந்த 2 ஒயர் வந்து இண்டிகேட்டர். இந்த மாதிரி நம்ம வச்சு பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு எங்கே வைக்கிறதுன்னு. இது 2 பேட்ரி, இதுக்கு பக்கத்துலேயே வச்சுக்கலாம். நம்ம இந்த யூனிட்டை நம்ம இதுக்குள்ளார வச்சிடலாம். ஸ்பீக்கரை வந்து நம்ம இங்கே வைக்கலாம். இது ரொம்ப மறைவாக இருக்குது, இந்த இடம் கரெக்டாக இருக்குது. இப்போ ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு ஒட்டிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்த தொடச்சிடணும். உள்ளார ஸ்பீக்கரோட இந்த பகுதி அந்த பக்கம் வைக்கணும். இதில் ஒரு பாதி ஸ்டிக்கரை மட்டும் எடுத்தால் போதும். இது பேட்டரி. இது மட்டும் நம்ம இக்னிஷனில் கொடுக்கணும். கிரேக்கு ஒரு ரிலே வரணும். இது ஸ்டார்டர் ஒயர். இந்த புல்லட் கனெக்டரில் பாசிட்டிவ் கனெக்ட் ஆகிருக்கு. ஆனால் நம்மளுக்கு சல்யூட்டோவுக்கு நெகட்டிவ் தேவை. இதை நம்ம மாற்றணும். நெகட்டிவ் வோல்டேஜ் தான் எலக்ட்ரிக் ஸ்டார்டர்லேருந்து வருது. இந்த ஒயரை நம்ம இதை இப்படியே விட்டுறலாம். இந்த ஒயரை நம்ம சொறி விட்டுட்டாலே போதும்.
இப்போ லாக் பண்ணியாச்சு. கடைசியாக எல்லா ஒயரையும் டேப் பண்ணிடணும். இப்போ நம்ம நெகட்டிவ் வந்து இங்கே புல்லட் கனெக்டரில் மாற்றிருக்கோம். இப்போ நெகட்டிவ் வோல்டேஜ் ஸ்டார்டர் ரிலேக்கு போகுது. இங்கே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா பிளாக் ஒயர் வந்து நெகட்டிவ், ப்ரௌன் ஒயர் பாசிட்டிவ். அதே மாதிரி இங்கே பிளாக் ஒயர் நெகட்டிவ், க்ரீன் ஒயர் பாசிட்டிவ். ஸோ இங்கே ஒன்று இங்கே ஒன்று இண்டிகேட்டர் கொடுக்கணும். ஃபுல்லாக டைட் வச்சாச்சு. நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போது வேலை செய்யுது. நம்ம ஃபைனலாக இங்கே மினி ரிலேவை வச்சுட்டோம். இந்த ப்ளூ ஒயர் ஒயிட்டில் கொடுத்துட்டோம். இந்த ஆரஞ்சு ஒயர் வந்து ரிட்டன் ஒயரு. இந்த ஒயர் வந்து கண்ட்ரோல் யூனிட்லேருந்து வர்ற மைனஸ் ஒயரு. ஹைஜாக் பண்ணுறப்போ ஆப்ஷன் யூஸ் பண்ணுறப்போ இதில் மைனஸ் வோல்டேஜ் வந்துடும். இதில் பாசிட்டிவ் கொடுத்தாச்சு. இப்போது இது இக்னிஷன் கீயிலேருந்து ஒரு ஒயர் இங்கே போயிட்டு சுவிட்ச் வழியாக வருது. ஸோ ஹைஜாக் ஆப்ஷன் யூஸ் ஆகும்போது இந்த ரிலே வந்து இக்னிஷனை ஆஃப் பண்ணிவிடும். இப்போ ஹைஜாக் ரிலே வச்சிட்டோம். இங்கே நியூட்ரல் எரியுது. ஸோ வண்டி ஓடிட்டுருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.